So hello soldiers, welcome to Soldiers Guide channel. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024க்கான அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சாச்சுங்க. நேத்தோட வந்து அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. நேத்தோட அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் நீங்க எலிஜிபிள், ஓகேங்களா? இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஏதாவது டேட் கொடுப்பாங்களா அப்படின்றது நிறைய பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படின்னா இப்படி கொடுக்குறதா இருந்தால் நேத்தே வந்து வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதனால அப்ளிகேஷன் எண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஏப்ரல் 22 ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? இன்னிலிருந்து ஒரு 30 நாள் என்ன படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு டிப்ஸாக இருக்கும். அண்ட் யூஸ் பண்ணிக்குவாங்க. அண்டு புதுசாக படிக்கிறவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லவே தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாட்டி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவித் ஜிகே ஜிஎஸ்க்கான மெட்டீரியல் நம்ம அவைலபிளாக இருந்துச்சு. நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஹவு டு பை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். அதை பாருங்க. அதை பார்த்துட்டு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1000+ மார்க் கொஸ்டின் கொடுக்குறேன். இது வந்து எக்ஸாம் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த பிடிஎஃப், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் எஃப்கே அப்படி இல்லைனா அரியன்ட்ல வந்து ப்ராக்டிஸ் செட்னு ஒன்று இருக்கும். 50 செட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ள ஒரு நாளைக்கு 2 செட் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 rupees பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் எழுதிக்கலாம். செக்ஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் இது எல்லாமே எழுதிக்கலாம். அதை மஸ்ட் எல்லாருமே வந்து அதை பை பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் போகிறதுக்குள்ள அந்த 1 hourல எல்லாமே முடிக்கிற மாதிரி 60 minutes எல்லாம் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு அப்படின்றதுனால தான் அந்த டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதை எப்படி பண்ண தெரியல அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்காக வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அந்த மெட்டீரியல் எப்படி பை பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல், அதாவது நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆனதும் இப்படி தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் அதை டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து அக்னிவீர் மேக்ஸ் பிடிஎஃப், அதுக்கப்புறம் அக்னிவீர் ஜிகே ஜிஎஸ் பிடிஎஃப், அப்புறம் அக்னிவீர் 1000+ மார்க் கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும். இது ஆல்ரெடி வாங்கினவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டிரைவில். இது ஆட் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா இந்த 1000+ மார்க் கொஸ்டின் மட்டும் நான் ஃப்ரீயாக கொடுக்கலான்ட்டு நான் அதை முடிவு பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அதையும் கொடுத்துருக்கேன். அதை டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு தான் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 60+ பேஜஸ் வரும். அதில் வந்து கிட்டத்தட்ட இது ஜெராக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 35 ரூபா தான் வரும். இந்த செலவு பண்ணி இந்த 1000+ மார்க் கொஸ்டின் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல், ஓகேங்களா? இது உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து ஓல்டு ப்ரீவியஸ் இயர் ஒரு 5 years 6 years இருக்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் இருக்கும் இதில். அதாவது ஜிகே ஜிஎஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஏன்னா ஜிகே ஜிஎஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சுட்டு போயிருங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் இருக்கிற 30 நாள் கொஞ்சம் தெளிவாக நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் யாரும் படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் இதுவரை தேடிட்டு இருக்கேன். அப்படி கிடைச்சிச்சுன்னா நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லை டெலிகிராம் சேனலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதில் கொடுக்குறேன், ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ ஜாயின் பண்ணி கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும்